30 வருஷத்துக்கு முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணி வச்சேன். இப்போ தான் வேலை கிடைக்குது. அது ரிட்டையர் ஆகிற காலத்துல. அது என்ன வேலை? இந்த டவரை பாய்க்கிற வேலை. இந்த பாரு இதுல வேற இந்த ஆஃபீஸில் எவனாச்சும் வருவான், இங்க ஆடு இருக்கா, மாடு இருக்கா, பன்னி இருக்கா பார்க்க வேண்டியிருக்கு. என்ன பண்றது? என் தலை எடுத்துட்டாதான். முருகா, நீ தான் என்னை காப்பாற்றணும். டேய் கொழுக்கட்டை, நான் பிள்ளையாடுறா. நானும் எங்கெங்கேயோ அடி வாங்கியாச்சு. போலீஸ் கிட்ட அடி வாங்கியாச்சு, கிட்ட அடி வாங்கியாச்சு, தாத்தா கிட்ட அடி வாங்கியாச்சு. என்ன ஒரு வரலாற்று பெருமை. வீட்டுல அம்மா அப்பா கிட்ட கூட நான் இவ்வளவு அடி வாங்கினது இல்லை. ஆனா இங்க இவங்கிட்ட மாட்டிங்கன்னா நான் பெரும் ரோதனை பண்றேன். ரோதனை பண்றியா? இனிமேட்டு அவன் பிரச்சனையே வேணான் தான் தனியா வந்து 10 மைலுக்கு தள்ளி வந்து உன்னை வேண்டுற பிள்ளையாரப்பா. தெளிவாயிட்டான். இனிமேட்டு அவன் கண்ணிலே நான் படக்கூடாது. நீ தான் என்னை காப்பாற்றணும் முருகா. மறுபடியும் முருகாவா? இரு, அவன் அனுப்புறேன். மச்சான், டேய் எப்படா நீ இங்க வந்த? மச்சான் உன்னை தேடிங்க வந்த மச்சான். ஐயோ மச்சான், எலி போறதுனால பாக்கத்தான் மச்சான் பூனையோட வேலைய. ஐயோ, நீ பூனையாவும் இருக்க தேவல, எலியாவும் இருக்க தேவல. தயவு செஞ்சு என்ன ஆள விடுறா. நேத்து போலீஸ் கிட்ட அடி வாங்க விட்டிய தாம்பரத்துல. உதப்படுறா, முதுகுல வீங்கி போச்சு. மச்சான் காணோம், சின்னதாக பெருசா வாங்கலையா நீ? டேய் அவ்வளவு அடி அடிக்கிறாடா கொம்புல. அவன் ஏதோ என்ன உட்கார வச்சுட்டு முதுகு என்ன இவ்வளவு அகலமா இருக்குன்னு சொல்லிட்டு பொரோட்டா மாதிரி, பொரோட்டாக்கு மாவு பேசுவாங்க பாரு, அந்த மாதிரி என்ன பேசி ஏத்துறாடா. போடா, முடியல. சரி சாமி கிட்ட நம்ம திறனா மாட்ட விடாதுன்னு வேணியா? டேய் உன் கூட பழகவே கூடாதுன்னு வேணேன். மச்சான் என் அப்பா கூட தான் சொல்றான், கூட சேரக்கூடாது, சேராத அறிகிறான். ஐயோ, உங்க அப்பன் கதை, உங்க தாத்தன் கதை, உங்க குடும்பத்து கதைலாம் பேசாத. உங்க குடும்பத்து கதைலாம் ஒரு காவிய கதை மாதிரி என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க. எப்பா உன் சாவகாசமே வேணா, நான் போறேன். மச்சான் விட்டு போதா மச்சான். மச்சான் வேணா போ. மச்சான்